ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். மகரம் ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதம் உங்களுக்கு சராசரியான முடிவுகளை விட பொதுவாக சிறந்த முடிவுகளை தரக்கூடும். சில கிரகங்களால் சச்சரவுகளின் நிலை சற்று கூடுமென்றாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்க நல்ல வாய்ப்புகள் உள்ளன. மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 4வது வீட்டிலும் 2ஆம் பாதியில் உங்கள் 5வது வீட்டிலும் சூரியன் பெயர்ச்சிக்கிறார். சூரியனின் இந்த 2 பெயர்ச்சிகளும் நல்லதாக கருதப்படாது. செவ்வாயின் பெயர்ச்சி உங்கள் 7வது வீட்டில் இருக்கும் மற்றும் தாழ்வான நிலையில் இருக்கும். மாதத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் புதனின் பெயர்ச்சி சாதகமாக இல்லை. மே 7 முதல் மே 17 வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் முதல் பகுதியில் குரு அனுகூலமான பலன்களையும் மற்றும் 2ஆம் பாதியில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். சூரியனின் பெயர்ச்சி முழு கிரகத்திற்கும் சாதகமான சூழ்நிலையை குறிக்கிறது. சனியின் பெயர்ச்சியும் பொதுவாக சாதகமான பலன்களை தரும். ராகுவின் பெயர்ச்சி மாதத்தின் முதல் பகுதியில் சாதகமான பலன்களையும் மற்றும் பிற்பாதியில் பலவீனமான பலன்களையும் தரக்கூடும். கேதுவின் பெயர்ச்சியால் அனுகூலத்தை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த வழியில் அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சிகளின் நிலைகளை பார்த்த பிறகு இந்த மாதம் உங்களுக்கு சராசரியை விட சிறந்த பலன்களை தரும். வாழ்க்கையின் சில அம்சங்களில் நீங்கள் போராட்டங்கள் அல்லது பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டாலும் மற்றும் உங்களால் முடிந்த எந்த வகையிலும் பாதகமான சூழ்நிலைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்களை வெற்றியின் பகுதியில் மாற்றிக்கொள்ள முடியும். மாதத்தின் முதல் பாதி 2ஆம் பாதியை விட சிறந்த பலன்களை தருவதாக தெரிகிறது. வேலை சம்பந்தமான நல்ல செய்திகளை இந்த மாதம் கேட்கலாம். சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து செயல்படுபவர்களும் இந்த மாதம் நல்ல பலன்களை பெறலாம். வியாபாரத்தை பற்றி நாம் பேசினால் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மே 7 முதல் மே 23 வரை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மாதத்தின் பிற்பாதியில் உயர்கல்வி காரணமாக குரு அனுகூலமான நிலையில் இருப்பதால் கல்வித்தரம் சிறந்ததாக இருக்கும். எனவே கல்வியின் பார்வையில் மாதத்தின் முதல் பகுதி 2ஆம் பகுதியை விட சிறந்தது என்று கூறப்படும். மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் தாழ்வு நிலையிலேயே இருப்பார். இதன் காரணங்களால் இந்த மாதம் இல்லற வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 4வது வீட்டில் பெயர்ச்சிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் 4வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் தாழ்வு நிலையிலேயே இருப்பார். இதன் காரணமாக இந்த மாதம் இல்லற வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும். மே மாதத்திற்கான உங்கள் காதல் உறவுகளை பற்றி நாம் பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் வீட்டில் உச்சநிலையில் இருக்கிறார். இது பொதுவாக உங்கள் காதல் வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய தன்மையை பேணுவதை குறிக்கிறது. திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால், அதாவது திருமண மகிழ்ச்சி, இந்த விஷயத்தில் முடிவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம். நிதி ரீதியாக சராசரியை விட இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடும். செவ்வாய் தோஷத்தால் உங்கள் வருமானம் சற்று தடைபடலாம் அல்லது கோபத்திலோ அவசரத்திலோ லாபத்தின் ஒரு பகுதியை வீணாக்கிடலாம். எனவே அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் ஏற்படும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் மற்றும் செவ்வாய் மற்றும் குரு காரணமாக தலைவலி, காய்ச்சல், இதயம் அல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற சிறிய
பிரச்சனைகள் காணப்படலாம். சரியான உணவின் மூலம் அவற்றை கட்டுப்படுத்துவதன் மூலம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் சாதாரணமாக அனுபவிக்க முடியும். பரிகாரம்: மாதத்தின் முதல் வாரத்தில் எந்த நாளிலும் உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு ஏழைகளுக்கு உணவு வழங்குங்கள். நன்மை உண்டாகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.